மயிலாடுதுறை நாகப்பட்டினம் பகுதியில் ஊழியம் செய்தவர் தானே அருமையான ஊழியர் சாம் செந்தில் அவர்களை தேவனுடைய ஆலோசனை கொடுக்கும்படி அன்போடு கேட்போம். சபையிலே ஆண்டவராகிய இயேசு மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. நிலையில்லா வாழ்க்கையிலே நிலையான வாழ்வை நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். இன்றைய நாளுக்குரிய தலைப்பு, ஏன் ஒரு விசுவாசி தேவனை விட்டு வீழ்ந்து போகிறான், பின்வாங்கி போகிறான் என்ற தலைப்பிலே நாம் வேத வாக்கியங்களை கவனிக்க இருக்கிறோம். அவருடைய இளைப்பாறுதல் என்பது தேவனுடைய இளைப்பாறுதலாய் இருக்கிறது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இனி வரப்போகிற இளைப்பாறுதல் காலங்களிலே யாரெல்லாம் இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம், யாரெல்லாம் அதை இழந்து போக போகிறோம் என்று நாம் ஒவ்வொருவரும் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு முன்பாக வரக்கூடிய காலமுமாக சமீபமாக இது இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் இதிலே பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, அதே எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை நாம் கவனிக்கும் போது, மேலும் அவர் 40 வருஷமாய் யாரோ ஆலோசித்தார்கள், பாவம் செய்தவர்கள் அல்லவா, அவருடைய சவங்கள் வனாந்திரத்திலே விழுந்து போயிற்று, பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார், கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஈவை ருசி பார்த்தவர்கள் தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசியாமல் தேவன் அற்புதமாய் நடத்தி வந்த தேவனுடைய வல்லமையை உணராமல் அவர்கள் வனாந்திரத்திலே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகி அவருக்கு கோபம் மூட்டி தன்னுடைய இருதய கடினத்தினாலே தேவனை விட்டு பின்வாங்கி வனாந்திரத்திலே விழுந்து போனார்கள். அப்படி இது எல்லாம் நமக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது. அப்படி நாமும் விழுந்து போகாமல் தேவனுக்கு முன்பாக எச்சரிக்கையாக நடக்க வேண்டும் என்று இந்த எபிரேயர் ஆசிரியர் நமக்கு புத்தி சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வலிவி போகிற இருதயமுள்ள ஜனங்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன் என்றார். 12ஆம் வசனம், சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் என்றார். 14ஆம் வசனத்தை நாம் சேர்த்து வாசிக்கும் போது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்திலே பங்கு உள்ளவர்களாயிருப்போம் என்று நமக்கு புத்தி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத அவிவிசுவாசம், பொல்லாத இருதயம். இப்ப ஜீவனுள்ள தேவனை விட்டு என்று சொன்னால், ஜீவன் அல்லாத உயிர் அல்லாத தேவர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கினார்கள், தேவனுக்கு கோபம் மூட்டினார்கள். என்றும் அநேகர் அப்படி செய்கிறார்கள். ஜீவனுள்ள தேவன் ஒரே தேவன் தான், ஒரே தேவன்,
ஒரே தேவன், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலே அவருடைய இருதய கடினத்தினாலே தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். அவர்களைப் போல நீங்களும் இருக்காதீங்க, இருதய கடினம் உள்ளவர்களாய் இராதீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். இருதயம் கடினம் அப்படி என்று பார்க்கும்போது வலிவி போகிற என்றால் நலிவி போகிற இருதயம் கொண்டவர்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள் என்று நான் பார்க்கிறோம். ஏனென்றால் பார்வோனும் அப்படிப்பட்டவனாக இருந்தான். தன்னுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் தன்னுடைய தலைச்சம் பிள்ளை முதல் தன் படை வீரர்கள் அனைத்தையும் அவன் இழந்தான். அதற்கு பிற்பாடுதான் அவன் தேவன் ஒருவர் உண்டு என்பதை அவன் உணர்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கையாக எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அவர்கள் தங்களை செங்கடலை பிளந்து யோர்தானை நிற்க செய்து இரவும் பகலும் தன்னோடு இருந்த தேவனை மறந்து எப்பொழுதும் தங்கள் இருதயத்திலே எகிப்திற்கே திரும்பி போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். வெங்காயத்திற்காகவும் வெள்ளை பூண்டுகளுக்காகவும் அவர்கள் தன்னுடைய இருதயங்களிலே அழுது கதறி அழுது தேவனுக்கு அவர்கள் கோபம் மூட்டினார்கள் என்று பார்க்கிறோம். ஆகையால் இஸ்ரவேலர்களைப் போல நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆவியானவர் நமக்கு புத்தி சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆகவே ஏன் ஒரு விசுவாசி விலகி வீழ்ந்து போகிறான் என்றால் அவன் முதலாவது தேவனை விட்டு விலக காரணம் இருதய கடினத்தின் நிமித்தமாக அவர்கள் விழுந்து போகிறார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களுடைய முடிவு, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அழிந்து போனதை போல அவருடைய முடிவு அழிவு என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாய் நடத்தை நாம் வாசி கேட்கலாம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. பாருங்க, அப்ப நமக்கு சொல்லப்பட்டது போல அவர்களுக்கும் சொல்லப்பட்டது. கேட்டவர்கள் எப்படி கேட்டாங்களாம்? விசுவாசம் இல்லாமல் கேட்டாங்க வசனத்தை. விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அந்த வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படாமல் போய்விட்டது. அநேக பிரசங்கங்கள் இப்படித்தான் இருக்கிறது. அநேக பிரசங்கங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. சபையில எல்லாருக்கும் ஒன்றாகத்தான் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் அந்த பிரசங்கங்களுக்கு இன்றைக்கு அதிக அளவிலே பலன் கிடைக்கவில்லை என்று பார்க்கிறோம். அன்றைய நாளிலே பேதுரு ஒரே பிரசங்கத்தினாலே 3000 பேரை அவர் ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தினார். அது ஒரு வல்லமையுள்ள பிரசங்கமாயிருந்தது. அநேக இடங்களிலே அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் சபையிலே அநேக தேவனுடைய வார்த்தையானது பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனா ஒரு சிலருக்கு அது பிரயோஜனப்படாமல் இருக்கிறது. காதுள்ளவன் கேட்டு கடவுள் என்று வேதம் சத்தமிட்டு சொல்லியும் செவிடன் காதில் சங்கு ஊதுவதை போல கேட்பதற்கு மந்தமாய் இருக்கிறவர்கள் அவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். அவர்கள் கவனமாய் வசனத்தை கேட்டால் நலமாய் இருக்கும். அவர்கள் கவனமாய் வசனத்தை கேட்காததினாலே விழுந்து போகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி 15ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் தொடங்கி 15ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்திலே பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கவளா இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தின் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். வசனத்தை கேட்டு வேர் கொள்ளாதவர்கள் கொஞ்ச காலம் மாத்திரமே விசுவாசித்து சோதனை காலத்திலே பின்வாங்கி போகக்கூடியவர்களா இருக்கிறார்கள்.
நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட நல்ல நிலமாகிய நல்ல இருதயத்திலே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை இருதயத்திலே காத்து கொள்கிறதினாலே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்று புத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவங்க விழுந்து போவ காரணம் வசனத்தை கேட்பதோடு மாத்திரம் அதை நிறுத்தி விடுகிறார்கள். அதை இல்லை, வசனத்தின் ஆகையினாலே போகிறார்கள் என்றார். அடுத்தபடியாக தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான காரணம் என்று பார்க்கும்போது இருதயத்திலே வசனத்தை அவர்கள் விழுந்து போனார்கள், விசுவாசம் என்னும் கொள்ளாதபடியால் அவர்கள் பின்வாங்கி போனார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக பார்க்கிறோம், என்னுடைய மகனுக்கு நான் வியாபாரம் செய்ய பணம் கொடுக்கிறார்கள் பட்டு அவர்கள் வலிவி போகிறதை நான் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் அவிவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது என்று மறந்து விட்டார்கள். ஆகவே அந்நிய நுகத்திலும் உலக சிநேகத்தினாலும் இன்றைக்கு அநேகர் பின்வாங்கி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஞானி சாலமோன் தன்னுடைய கடைசி காலங்களிலே அந்நிய பெண்களை திருமணம் செய்ததினாலே அவர் விக்கிரகத்திற்கு முன்பாக பலியிட வேண்டியதா இருந்தது. அவருடைய இருதயம் வலிவி போனதை நாம் மறந்து விடக்கூடாது. அருமையான தேவனுடைய ஜனங்களே, அவர் அந்நிய நுகத்திலே அவர் கடைசி காலங்களில் வீழ்ந்து போனார் என்று நான் பார்க்கிறேன். அடுத்தபடியாக 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனம் வரை நான் வாசிக்கும் பொழுது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அவரிடத்திலே பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்னென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, கண்களின் இச்சையினாலும் மாமிச இச்சையினாலும் மதுபானம் பண்ணி ஜீவனத்தின் பெருமையாக இந்த நாவினால் பேசி இன்று கிறிஸ்துவை விட்டு விலகி அநேக பின் செல்கிறதை பார்க்கிறோம். அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கு ஒரு விசுவாசிகளாக கூட இல்லாத இருக்கிறதை நான் பார்க்கிறோம். அநேக ஊழியக்காரருடைய பிள்ளைகள் ஒரு நல்ல விசுவாசத்தில் கூட இல்லாததை நாம் இன்னைக்கு கவனிக்க முடிகிறது. ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் கண் விரும்புகிறதை நீ சாகடி, உன் கண் விரும்புகிறதை நீ சாகடி, உன் மாமிசம் விரும்புகிறதை நீ சாகடி. உன்னுடைய விருப்பத்தை உன்னுடைய ஆசையை நீ சாகடித்தால் மட்டுமே கிறிஸ்துவுக்குள் ஒரு வெற்றி பெற்றவனாக நீர் வாழ முடியும், உன்னால் நிற்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அனைவரும் நாம் விரும்புகிறதை நாம் சாகடிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய ஜனங்களே, அடுத்தபடியாக 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் முடிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம்.
2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடங்கி 7ஆம் பிறகு பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சையினால் எழுப்புண்டு எப்பொழுதும் கற்றாலும் உணராத, எப்பொழுதும் கற்றால் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாயிருக்கிற, எப்பொழுதும் கற்றாலும் அறிந்து உணராதவர்களாயிருக்கிறவர்கள் சத்தியத்தை விட்டு தேவனை விட்டு விழுந்து போகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களுக்கெல்லாம் இந்த பிரசங்கங்கள் பலன் அளிக்காமல் இருக்கிறது மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. 2 பேதுரு புஸ்தகத்திலே சொல்லுகிறார். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நாம் வாசி கேட்போம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டு போகிற மேகங்களுமா இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள சாரீர் உள்ள இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறு என்று சொல்லுகிறார். இவர்கள் விழுந்து போகிறவர்களுக்கு காரிருளே பரிசாக வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லுகிறார். அநேகருக்கு விசுவாசம் நிரம்ப இருக்கிறது, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த விசுவாசத்திலே வைராக்கியம் இல்லை. அந்த விசுவாசத்திலே பக்தி இருக்கிறது, அந்த பக்தியிலே வைராக்கியம் இல்லை. வைராக்கியம் நிறைந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் மட்டுமே நாம் விழுந்து போகாமல் இந்த உலகத்திலே வாழ முடியும். இப்படிப்பட்டவர்கள் வைராக்கியம் இல்லாதவர்கள். கிணறு இருக்கிறது, அந்த கிணற்றிலே தண்ணி இல்லாதவர்களை போல இருக்கிறார்கள். ஆகவே எனக்கு விசுவாசம் இருக்கிறது என்று ஒருவன் சொன்னா அந்த விசுவாசத்திலே நீ அந்த விசுவாசம் எனக்கு பலன் அடிக்காது. விசுவாசம் என்பதே நாம் மற்றவர்களுக்கு கடத்த வேண்டும். அது ஒரு கரண்டை போன்றது, ஒரு மின்சாரத்தை போன்றது. ஒரு விசுவாசம் என்பது ஒரு மின்சாரத்தை போன்றது. அதை மற்றவர்களுக்கு நாம் கடத்த வேண்டும். அதுதான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவர் சொல்லும்போது நீ உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மின்சாரம் என்பது மின்சாரத்தை கடத்தினால்தான் விளக்கு எரியும். அதே போல நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்களுக்கு கடத்தும் பொழுதுதான் பிரகாசமா இருக்கும், நம்முடைய வாழ்க்கையும் அது பிரகாசமா இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 20ஆம் வசனம். கர்த்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தன் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. இந்த பழமொழி எங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நீதிமொழியில் 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அந்த காலத்திலே சாலமோன் ஞானி சொல்லி வைத்திருக்கிறார். அவருடைய நிலைமை இன்னும் கேடுள்ளதா இருக்கும். நான் இன்னும் கெட்டு போகிறேன், அதுக்கு நான் பந்தயம் கட்டுறேன் என்று சொல்லுகிறார்கள். இப்ப பின்னிலைமையை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. ஆனால் பின்னிலைமை மிகவும் கேடுள்ளதா இருக்கும் என்று நான் பார்க்கிறோம். மனம் திரும்பிய மைந்தன் கதையில அவன் சாப்பிடுவதற்கு பன்றியின் தவிடு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை என்று பார்க்கிறோம். தேவனை விட்டு விலகினால் சாப்பாடுல தவிடு கூட கிடைக்காது என்று பார்க்கிறோம். என்று உணராதவர்களாக இருக்கிறார்கள். இப்ப நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு அவர்கள் எப்படிதான் தேவனை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசு வருது அப்படின்றது தெரியல. இப்ப நீதி மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அவர்கள் அறியாதிருந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு அது நலமாயிருக்கும் என்று நான் பார்க்கிறேன். அவங்க ரட்சிக்கப்படாமே இருந்திருக்கலாம், தேவனுடைய ருசி பார்க்காமலே இருந்திருக்கலாம். நாய் தன் கக்கினதை திரும்பவும் தின்னுவதற்கு செல்வது போல அவர்கள் திரும்பவும் அப்படிப்பட்ட உளையான பாவத்திற்கு உளையான சேற்றுக்கு போகிறார். ஒருவர் ரட்சிக்கப்பட 40 ஆண்டுகள் கூட ஆகலாம், 50 ஆண்டுகள் கூட ஆகலாம். ஆனால் ஒருவர் விழுந்து போக ஒரு நாள் மாத்திரமே போதும் என்றுப்பாங்க. ஆகவே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது என்று பார்க்க. பின்வாங்கும் இருதயம் உள்ளவர்கள் தங்களுக்கு தாங்களே திருப்தி அடைவார்கள் என்று நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லுகிறது.
நீதிமொழிகள் 14 சொல்கிறது, பின்வாங்கும் இருதயம் உள்ளவர்கள் தங்களுக்கு தாங்களே திருப்தி அடைவார்களாம். அப்படின்னா அவங்களே சமாதானம் சொல்லிப்பாங்க. என்ன சமாதானம் அப்படின்னா, அவங்களுக்கு அது ஒரு அவங்களே திருப்திப்படுத்திப்பாங்க, இது பரவாயில்ல, இது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய முடிவு நீதிமொழிகள் 14 சொல்றார், அவருடைய முடிவு மரணம் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த மோசமான நிலையிலிருந்து அநேக சபைகள் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும், அநேக ஊழியக்காரர்கள், அநேக விசுவாசிகள் என்று மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கு. அடுத்தபடியாக பொருளாசையினாலே தேவனை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். இன்றைக்கு சண்டே வேலை செய்தால் 2 மடங்கு சம்பளம், சபை கூடி வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி சபை கூடுவதை விட்டு அவர்கள் பாவம் செய்கிறார்கள். பாவம் என்றால் பாவத்தின் சம்பளம் ஒன்று இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை மறந்து தேவனை விட்டு விலகி செல்கிறதை பார். லோத்துடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்துடைய மனைவி அவள் தனக்கு இருந்த பொருளாசையினாலே பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானால், இது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது அருமையானவர்களே. ஆக ஆண்டவர் சொல்லுகிறார், 9ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனம். கலப்பையின் மீது கையை வைத்து பின்னிட்டு பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாது என்று சொன்னால், கலப்பை மீது கையை வைத்துட்டு விவசாயி பின்னிட்டு பார்த்தான் என்று சொன்னால், கலப்பை எகிரி மாட்டுடைய காலிலே ஏறிடும், மாடுடைய கால் உடைந்து விடும், அவனுடைய பொருளாதாரமே அன்னைக்கு நஷ்டமாயிடும், அவனுக்கு எந்த வேலையுமே நடக்காது. அது மட்டும் இல்லாம அது உயிரிழப்பையும் கொண்டு வரும். ஆகவே கலப்பையின் மீது கையை வச்சுட்டு பின்னாடி பார்த்தா நிச்சயமாக ஒரு பெருத்த நஷ்டம் நமக்கு காத்திருக்கிறது என்று பார்க்கும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். எபிரேயர் 10:38ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாம கெட்டுப்போக பின்வாங்காமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிகளாயிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம்மை விட ஒரு முட்டாள் யாருமே இருக்க முடியாது. ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து போவதற்கு சமம் பின்வாங்கி போகிறது என்று சொன்னாங்க. எல்லாவற்றையும் நாம் இழந்து போகக்கூடியவர்களாக நாம் ஒரு முடிவை நம்ம அப்படி எடுக்கக்கூடாது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் கிறிஸ்துவிடத்திலே பங்குள்ளவர்களாயிருப்போம் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்திலே பங்கு நமக்கு இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். தேவனை விட்டு பிரிவது மரணம். நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்ட பொழுது, எங்கே போவோம் ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்திலே இருக்கிறதே என்று பேதுரு சொன்னார். நாம் எங்கே போவது? ஜீவனுள்ள தேவனை விட்டு நாம் எங்கே ஓட முடியும்? எங்க போனாலும் அவர் அங்க இருக்கிறார். தேவனை விட்டு நம்ம எங்கேயுமே ஓடி ஒழிய முடியாது என்பதை நாம் நினைவு வைத்திருக்க வேண்டும். நாம் தேவனிடத்திலே நிலைத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனிடத்திலே நாம் எப்படி நிலைத்திருக்க முடியும் என்று சொன்னால், யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். வசனத்தை நாம் கை கொண்டு வாழ்ந்தால் மட்டுமே அவரிடத்திலே நாம் நிலைத்திருக்க முடியும். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தங்கள் இருதய கடினத்தின் மித்தம் அவர்கள் விலகி பின்வாங்கி போனார்கள். விசுவாசம் இல்லாமல் வசனத்தை கேட்டபடியால் அவர்கள் விழுந்து பின்வாங்கி போனார்கள். வசனத்தை கவனித்து கேட்காமல் மந்தமாய் கேட்டபடியால் அவர்கள் விழுந்து போனார்கள். விசுவாசம் என்னும் வேர் கொள்ளாதபடினாலே அவர்கள் விழுந்து போனார்கள். அந்த விசுவாசத்தில் வைராக்கியம் இல்லாததினாலே அவர்கள் விழுந்து போனார்கள். உலக சிநேகிதத்தினாலும் அந்நிய நுகத்தினாலும் விலகி போனார்கள்.
கண்களின் இச்சையினாலே விழுந்து போனார்கள். மாமிச இச்சையினாலே மதுபானம் பண்ணி விழுந்து போனார்கள். கற்று உணராததினாலே விழுந்து போனார்கள். தங்களுடைய பாரம்பரியத்தினாலே விழுந்து போனார்கள். தங்களுக்கு தாங்களே திருப்தி அடைந்ததினாலே விழுந்து போனார்கள். நாம் நம்முடைய சபை என் நிலையில இருக்கிறது என்பதை நாம் கவனித்து தேவனிடத்திலே நாம் மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமாய் நம்ம ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். இந்த சத்தியத்தை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த சபையாருக்கும் அருமையான சகோதரர் சாமுவேல் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென். நாம் நல்லதொரு ஆலோசனை நாம் கேட்டோம். தேவனிடத்திலிருந்து நாம் விலகி போவதற்கான காரணங்களை குறித்து மிக தெளிவாக எடுத்துரைத்த அருமையான தாசரி தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய